வணக்கம் மக்களே! வருஷத்தோட மொத நாள்லயே எஃப்ஐஐஸ் மங்களகரமா ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 855 கோடிக்கு எஃப்ஐஐஸ் வந்து வித்திருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு செல்லிங் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துமா? அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா, இன்னைக்கு பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது எஃப்ஐஐஸ் வந்து பண்ணல. ஜஸ்ட் ரொம்ப வந்து குறைவா தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 1300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. 2167 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 410 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து ஆஸ் யூசுவல் அவங்களோட லெவல்ல அவங்க அப்படியே இருந்திருக்காங்க. பட் எஃப்ஐஎஸ் பெருசா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. நியூ இயர் தினம் அப்படிங்கிற ஒரு காரணமா கூட இருக்கலாம். இந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா, பெருசா ஒண்ணும் இருக்காது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி கொஞ்சம் மேல ஏத்தலாம். அடுத்தது ரிசல்ட் சீசன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. இன்கேஸ் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வரல, இல்ல எக்ஸ்பெக்டேஷன வந்து மீட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா மார்க்கெட்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி 10 நாள் தான் ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிரும். ஆரம்பிச்சு வைக்கக்கூடியது ஐடி கம்பெனிஸ் தான். ஸோ இந்த ஐடி கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ ரிசல்ட்ஸ் பெரிய அளவுக்கு வராது அப்படின்ட்டு ஆல்ரெடி ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து ஐடி செக்டார்ல இல்ல. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளைன் ஆகும் அப்படின்ட்டு நம்மளே 2, 3 ஆர்டிகல் வந்து பார்த்துருந்தோம். இப்போ நண்பர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஆல்ரெடி என் கையில ஒரு 20% இல்ல 10% லாபத்துல இன்ஃபோசிஸ் இருக்கு, விப்ரோ இருக்கு, இன்னும் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நான் அந்த ஸ்டாக்ஸை வித்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து பேடா வரும். அப்போ ஸ்டாக் வந்து கீழே இறங்கும். அந்த டைம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு தவறான அப்ரோச் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் இந்த அப்ரோச்சை வந்து நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் வந்து லாங் டேர்ம் ட்ரேடராக இன்வெஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எப்போவுமே நம்ம எதிர்பார்க்குறது வந்து மார்க்கெட்டில் நடக்காது. அது நடக்காமல் ஆப்போசிட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தால் அடுத்து ஒரு டிப் வந்துச்சு, உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம திரும்பவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதனால் கையில் இருக்கிறத விற்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல ஐடியாவாக எனக்கு வந்து தோணலை. நீங்கள் ட்ரேடராக இருந்தால் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம் ஐடி ஸ்டாக்ஸை விற்கிறதுக்கு. லாஸ்ட் டைம் வந்து டெக் மகேந்திராவோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ரொம்ப வந்து சொதப்பி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், டெக் மகேந்திராவில் நல்ல ஒரு ஃபால் வரும், நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மோசமான ரிசல்ட்ஸ் கொடுத்தும் ஸ்டாக்கோட ப்ரைஸில் பெரிய அளவுக்கு ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படலை. அப்புறம் திரும்பவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி தவறை வந்து பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. விப்ரோவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். நல்ல ஒரு ரேலிக்கு வந்து விப்ரோ தயாராக இருக்குது. இன்கேஸ் ரிசல்ட்ஸில் வந்து பெருசாக மோசமாக கொடுக்காம ஓரளவு ஸ்டாண்டர்டாக நியூட்ரலாக வந்து கொடுத்தாலே விப்ரோவில் நல்ல ரேலி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். விப்ரோ பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பாட்டம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா நான் 377 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை வந்து ரீச் ஆச்சு. இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 477. அப்போவும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரூ. 100 வந்து மேலே ஏறிடுச்சு. ஆனால் விப்ரோ வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரோட பொறுமையை பெரிய அளவுக்கு வந்து சோதிச்சுது. வாங்கினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வித்துட்டு பல பேர் வந்து எக்ஸிட் ஆகி வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெருசாக மூவ்மெண்ட் அப்படிங்கிறதே கொடுக்கல. அதனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு நம்ம சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் அதை செஞ்சும் காமிக்கணும். அதனால் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ விப்ரோவை இப்போ விற்கலாமான்னு கேட்டால் நான் இப்போவும் வந்து விற்க மாட்டேன். ஸோ இன்னும் வந்து ஹோல்டிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் திரும்ப வந்து கீழே இறங்கினா அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு அந்த டைம்லேயும் அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது தான் நான் பண்ணுவேன். இன்கேஸ் விப்ரோ வந்து ரிசல்ட்ஸு ஒரு பேட் ரிசல்ட்ஸாக இல்லாமல் நியூட்ரலாக இருந்ததுன்னா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் 500 வந்து கட் பண்ணி மேலே போச்சுன்னா அகைன் வந்து நம்ம நியூ என்ட்ரிக்கு வந்து விப்ரோவை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ விப்ரோவை வாட்ச் லிஸ்ட்லேயே போட்டு வாட்ச் பண்ணிட்டே வாங்க. ரிசல்ட்ஸும் வரட்டும், 500 தாண்டட்டும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி விப்ரோவில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயாச்சு ஜனவரி. இப்போது ஆட்டோ சேல்ஸ் டேட்டாலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 16% வந்து அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3,26,806 வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இது போன வருஷம் கூட கம்பேர் பண்ணும்போது 2,81,514 வெஹிக்கிளாக இருந்திருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1,58,370 வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த குவார்ட்டர் வந்து விற்றுருக்காங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 30,000 வெஹிக்கிள்ஸ் கிட்ட அதிகமான சேல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது ஓரளவு க்ரோ ஆயிருக்கு. 1,24,631 வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 1,21,499 வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருக்காங்க. ஸோ ஓரளவு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பஜாஜ் ஆட்டோ இந்த ஒரு மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது எம்என்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6% வந்து
அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 60,188 வெஹிக்கிள்ஸ் வந்து வித்திருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்கு இந்த M&M. 24% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 35,174 வெஹிக்கிள்ஸ் வந்து வித்திருக்காங்க. இதே போன இது பார்க்கும்போது 28,445 வெஹிக்கிள்ஸ் கிட்ட வந்து செல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 41% வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்தது டிராக்டர் வந்து ஒரு மெயின் பிஸ்னஸாக இருக்குது. டிராக்டர் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 19,138 டிராக்டர் தான் வந்து வித்திருக்காங்க. இது போன வருஷம் வந்து 23,243 இருந்திருக்கு. 18% வந்து இதில் ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறத M&M வந்து பார்த்துருக்கு. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகி மட்டும்தான் பிலோ எக்ஸ்பெக்டேஷனாக மாறி இருக்கு. 1.28% வந்து டவுன் ஆயிருக்கு அவங்களோட சேல்ஸ். 1,37,551 வெஹிக்கிள்ஸ் இந்த மந்த் வித்திருக்காங்க. இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 1,39,347 வெஹிக்கிள்ஸாக இருந்திருக்கு. ஸோ இதில் 1.28% வந்து டவுன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 2023 வருஷத்தில் 2 மில்லியன் யூனிட்ஸ் வந்து செல் பண்ணி புதிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறத மாருதி சுசுகி வந்து பண்ணியிருக்காங்க. இது மாருதி சுசுகிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹேட்ச்பேக்கோட சேல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிக்ளைன் ஆயிருக்கு. பலினோ, வேகனார், ஸ்விஃப்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு சேல்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45,741 ஹேட்ச்பேக்ஸ் தான் வந்து வித்திருக்கிறதாவும், இது போன வருஷம் வந்து 57,502 இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்யூவிஸ் 45,957 இருக்குது எஸ்யூவி சேல்ஸு. இது போன வருஷம் 33,008 இருந்திருக்கு. நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறது எஸ்யூவியில் நடந்திருக்கு. ஸோ இது பார்க்கும்போது காசு இல்லாமல் யாரும் வந்து இந்த வெஹிக்கிள்ஸை வாங்கலை, பணக்காரங்க மட்டும் எஸ்யூவியை வாங்கலை. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, எல்லாருமே எஸ்யூவியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாருதியோட ஜிம்னி, கிராண்ட் விட்டாரா, பிரெஸா இந்த மாதிரி கார்ஸ், அதுக்கப்புறம் எர்டிகா இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் நல்ல ஒரு சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. ஸோ மாருதின்னு மட்டும் பார்க்காம ஓவராலாக இப்போ இந்தியன் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்குன்னா, எஸ்யூவியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. கையில் காசு இல்லாதவங்க கூட கடனை வாங்கி எஸ்யூவி பக்கம் தான் போகிறாங்க. யாருமே வந்து ஹேட்ச்பேக்கை விரும்புறதில்ல, செடானை விரும்புறதில்ல. ஸோ பியூர்லி எஸ்யூவி மார்க்கெட் தான் இப்போது இந்தியாவில் வந்து ட்ரெண்டாக இருக்குது. அதனால் பணக்காரங்க மட்டும்தான் கார் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது இல்லை. மாருதியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு இப்போது கள நிலவரம். அதனால தான் அவங்களும் எஸ்யூவியில் பெரிய அளவுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்விஃப்ட்டோட நியூ மாடல் வரல. மேபி அதுக்காக கூட நிறைய மக்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸ்விஃப்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் வெஹிக்கிளாக தான் இருந்திருக்கு. இன்கேஸ் அந்த நியூ வெஹிக்கிள் அப்படிங்கிறது லான்ச் ஆச்சுன்னா இவங்களோட புக்கிங் திரும்ப ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு மேலே ஏறிட்டே தான் வந்துட்டுருக்கு. இந்த மாதம் அவங்களோட சேல்ஸு ஒரு 4% வந்து உயர்ந்திருக்கு. 76,138 வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இது போன வருஷம் கூட கம்பேர் பண்ணும்போது 72,997 வெஹிக்கிளாக இருந்திருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 9% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவி சேல்ஸ் பார்த்திங்கன்னா 29% வளர்ந்துருக்கு. 5,006 வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இவி சேல்ஸ் மூலிமா நடந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத டெலிவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் கரூர் வைஸ்யா பேங்க்கும் அவங்களோட அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டல் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 14.74% க்ரோ ஆகிருக்கிறதாவும், டெபாசிட் வந்து 12.82% வளர்ந்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அட்வான்சஸ் பார்க்கும்போது 17% வந்து வளர்ந்துருக்கு. காசா பார்க்கும்போது ஒரு 4.7% வந்து வளர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வந்து ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்ஜினெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். இன்கேஸ் நல்ல ஒரு லோன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணியிருந்தாலும் அவங்களோட மார்ஜின் வந்து நிறையா இருந்தால் தான் அவங்க லாபம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த அப்டேட் நம்ம சும்மா நார்மலாக வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேங்க் பண்ணுதுன்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தனலட்சுமி பேங்க்கு. ஸோ இந்த தனலட்சுமி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் க்ரோத் அப்படிங்கிறது ஓரளவு நடந்திருக்கு. ஸோ இங்கேயும் பார்க்கும்போது டெபாசிட்டும் நல்லா க்ரோ ஆயிருக்கு. டோட்டல் பிஸ்னஸ் பார்க்கும்போது 11% வந்து வளர்ந்துருக்கு. அட்வான்சஸ் பார்க்கும்போது ஒரு 11.9% வந்து வளர்ந்துருக்கு. காசா பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு க்ரோத் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தனலட்சுமி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது.
ஸோ இப்போ வந்து நம்ம தனலட்சுமி பேங்க்கை பார்க்கலாம். தனலட்சுமி பேங்க் ஒரு நல்ல பேட்டர்ன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே அப்படிங்கிறது தான் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்னையும் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்கேஸ் இந்த தனலட்சுமி பேங்க்கு ஒரு 32 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நமக்கு இந்த ஸ்டாக்கில் பிரேக் அவுட் ட்ரேடுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க, அலர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து 32 ருபீஸை வந்து தாண்டிச்சுன்னா நமக்கு அருமையான வாய்ப்பு. ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் சேம் பிலோ 32 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக இந்த ஸ்டாக்குக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணுது இந்த ஸ்டாக்கு. ரீசன்ட் டைமில் நமக்கு நிறைய பேட்டர்ன் ஃபார்ம் ஆன பேங்கிங் ஸ்டாக்கெல்லாம் கிடச்சிது. அந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது. யூனியன் பேங்க்கில் ஸ்டில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. 73 ரூபா கிட்ட வந்து அதை கன்சிடர் பண்ணோம். இப்போ அது 120 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்சம் ஏறிச்சுன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்விங்குக்கு எடுத்த ஸ்டாக்கே நல்ல ஒரு டபுள் டைம் வந்து ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி இதுலேயும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 31 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு லோ ப்ரைஸ் ஒரு ஸ்டாக்கு தான். அதனால் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா. கோல் இந்தியாவுக்கு வந்து முதல்ல ஒரு 360 ரூபா அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப டார்கெட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 440 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் ஒரு 2026 வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ப்ரொஜெக்ஷன் வரனால 440 ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அனலிஸ்ட் நிறையா பேர் வந்து இப்போது இந்த கோல் இந்தியாவை சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து வாங்கியாச்சு. அதனால் நம்ம வந்து பொறுமையாக வந்து உட்காந்துருக்கலாம். ஸ்டாக் டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டோ இல்லை போனஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம ஸ்லோவாக உட்காந்துட்டே இருக்கலாம். நல்ல வாய்ப்பு நமக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.